ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜெயிலர் 2 திரைப்படத்தில் வந்து நம்மளோட கேஜிஎஃப் நடிகை வந்து இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து ஒரு அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதை பார்த்தா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்லேயே அதிக வசூல் செய்யப்பட்ட திரைப்படங்கள் ஒன்று தான் ஜெயிலர். ஸோ கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் வந்து இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் வந்து உருவாகிச்சு. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் செம்ம பெரிய ஒரு கம்பேக் அண்ட் நெல்சன் திலீப்குமாருக்கும் செம்ம பெரிய ஒரு கம்பேக் திரைப்படமாக அமைஞ்சது. சன் பிக்சர்ஸ் தயாரித்த இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட அனிருத்தோட இசை வந்து ரொம்ப பெரிய ஒரு பிக்கஸ்ட் ரோல் பண்ணிச்சு. அண்ட் இந்த திரைப்படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு நம்மளோட அனிருத்தும் முக்கியமான காரணம். மேலும் வந்து இந்த திரைப்படத்தில் ரஜினி கூட இணைஞ்சு வந்து ஒரு ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, விநாயகன், சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. முதல் பாகத்தை வெற்றியை தொடர்ந்து வந்து 2வது பாகமும் எடுக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ வந்து படக்குழுவினர் பிளான் போட்டு வச்சுருக்காங்களாம். இதில் படம் குறித்து இப்போ வந்து அதிரடியான தகவல் வெளிவந்திருக்குங்க. அதன்படி பார்த்தா வந்து நம்ம ஜெயிலர் படத்தோட படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு மார்ச் ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்களா. ஸோ இந்த திரைப்படத்தை ப்ரோமோ கூட வந்து சமீபத்தில் வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. நியூ இயருக்கு வந்து இந்த ப்ரோமோ வரதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இன்னும் வந்து இப்போ வந்து ஜெயிலர் 2 திரைப்படம் குறித்து வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து கேஜிஎஃப் படத்தோட ஹீரோயினான ஸ்ரீநிதி வந்து இந்த திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்துருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு பேசப்பட்டு இருக்கு. அண்ட் ஆர்வத்தையும் ரொம்ப ரொம்ப கூடியிருக்கு.